ஹாய் ஹலோ தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இப்போ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோவை எப்படி நம்ம அழகா எடுக்கிறது, அதாவது அழகான ஒரு ரீல்ஸ் வீடியோவை எப்படி நம்ம உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அழகான ரீல்ஸ் வீடியோவை உருவாக்குறது அப்படின்னா, நீங்க வந்து நிறைய ரீல்ஸ் வீடியோ வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்ப்பீங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மையா நிறைய பேர் வந்து அழகழகா எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி வந்து அவங்க வீடியோ வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த எஃபெக்ட்லாம் வந்து நீங்க வந்து பாப்பீங்க, இவங்க இவ்வளவு அழகா வீடியோ எடுக்கிறாங்களே, இது எப்படி நம்மளும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சுனே இருப்பீங்க. அது வந்து ரொம்ப சிம்பிள் தான். அவங்க யூஸ் பண்ற எஃபெக்ட் நம்ம வந்து ஈஸியா எடுத்து நம்ம வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அந்த அவங்க யூஸ் பண்ற எஃபெக்டை சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ண எஃபெக்டை எடுத்து நம்ம எப்படி நம்ம வீடியோக்கு யூஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு நான் அந்த வீடியோல தெளிவா சொல்லியிருக்கேன். அதாவது மற்றவங்க யூஸ் பண்ணியிருக்க அழகான எஃபெக்டை எடுத்து நம்ம எப்படி நம்ம வீடியோக்கு யூஸ் பண்றது அப்படி சொல்லிட்டு நம்ம அந்த வீடியோல தெளிவாக பார்க்க வரும். அதனால இந்த வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்னுடைய மொபைலில் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் ரீல்ஸ் ஐக்கான் இருக்கு பாருங்கள். நடுவுலேயே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ரீல்ஸ் ஆப்ஷன். அதாவது இந்த ரீல்ஸ் ஐக்கான் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து அந்த ரீல்ஸ் ஐக்கான் மேலே வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒவ்வொரு எஃபெக்ட் யூஸ் பண்ணி வந்து அவங்க வீடியோ எடுத்திருக்காங்க. அவங்க ஃபேஸை பார்த்தாலே தெரியும், அவங்க ஃபேஸில் வந்து எஃபெக்ட் ஆட் ஆகிருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இவங்க வந்து அழகழகான எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணி எடுப்பாங்க. இவங்க யூஸ் பண்ணுற எஃபெக்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இது மேலே கிளிக் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எமோஜி பிக்சர் அப்படின்னு இருக்குது. எமோஜி பிக்சர், இந்த எஃபெக்ட் பேர் வந்து எமோஜி பிக்சர். இதை வந்து நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போது டாப்பில் லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள். இந்த ஐக்கான் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடும். இது போல் வந்துச்சு அப்படின்னா அந்த எஃபெக்ட் வந்து சேவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகே, இப்போ கீழே யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு இருக்கு பாருங்க, கேமரா போட்டு அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மற்றவங்க யூஸ் பண்ணுற எஃபெக்ட் தான், நம்ம வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து மியூசிக்கில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சாங்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் சாங் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரியும். எக்ஸாம்பிளுக்காக நான் அந்த வீடியோவை நான் எடுத்து காட்டியிருக்கேன். ஓகே, இது போல் நீங்கள் வந்து வீடியோவை எடுத்துக்கலாம். இப்போ நான் பேக் வந்துட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் எமோஜி பிக்சர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். கீழே அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். எமோஜி பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே சேவ்டு அப்படின்னு இருக்குது. ஆல்ரெடி சேவ் பண்ணதுனால சேவ்டு அப்படின்னு இருக்குது. இப்போ அன்சேவ் பண்ணிவிட்டேன். அதில் இப்போ சேவ் எஃபெக்ட் அப்படியே இருக்குது. அப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து இதில் கூட நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கலாம் அந்த எஃபெக்ட்டை. இதில் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது. இதில் இந்த எஃபெக்ட்டை யாரெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வியூ எஃபெக்ட்ஸ் பேஜில். அதுக்கப்புறம் சென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த எஃபெக்ட்டை நீங்கள் வேறு யாருக்குனா கூட சென்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேர் எஃபெக்ட் லிங்க் அப்படி இருக்குது. இந்த எஃபெக்ட்டோட லிங்க்கை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பேக் வந்துடுறேன். பேக் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க தனித்தனியான ஒரு எஃபெக்ட் யூஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அவங்க எஃபெக்ட் பிடிச்சிருந்தா நீங்களும் இப்போ நான் சொன்ன மாதிரி சேவ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது எக்ஸாம்பிளுக்கு இந்த எஃபெக்ட் பார்க்கலாம். இப்போது இந்த எஃபெக்டை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுறேன். ஃபஸ்ட்டு போல் தான் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு நான் சேவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த எஃபெக்ட் மேலே கிளிக் பண்ணி சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ யூஸ் எஃபெக்ட் கொடுத்துக்கிறேன். யூஸ் எஃபெக்ட் கொடுத்துட்டு ஓகே, இப்போ நம்ம இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி நம்ம ரீல்ஸ் வீடியோவை எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேவ் பண்ண எஃபெக்ட்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பார்க்குறது, அந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வீடியோ பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது இந்த ஐக்கான் மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போது வீடியோ எடுக்கிற பேஜுக்கு வந்துட்டேன். இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து ஷோ ஆகும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம சேவ் ஒரு ஐக்கானை யூஸ் பண்ணி சேவ் பண்ணோம், ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணோம். அந்த ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சேவ் ஆப்ஷன். நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்க எல்லாமே இதில் வந்து எல்லா எஃபெக்ட்ஸுமே இதில் வந்து இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம என்னென்ன எஃபெக்ட்லாம் சேவ் பண்ணுமோ அது எல்லாமே இருக்கும். நீங்கள் என்னென்ன எஃபெக்ட்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அது எல்லாமே இதில் இருக்கும். ஓகே, இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போல் நீங்கள் இன்னும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.